ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடவுள் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து நறுக்கி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு அதோடு சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கிழங்கு எண்ணெயில் படுற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்ததுக்கப்புறமா தேவையான உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த கிழங்கு தண்ணியில் வேக வச்சு வறுக்காதீங்க, சத்து போயிடும், பச்சையாகவே வருங்க. மிளகாத்தூளும் உப்பும் நல்லா கிழங்குல படுற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாப்பில் ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி தேவைப்படாது. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், இது ஜென்டிலாக தான் அப்படி திருப்பி விடணும், ஏன்னா இது கொஞ்சம் உடஞ்சிரும் டக்குன்னு. இது ஒரு மென்மையான கிழங்கு. 5 நிமிஷத்தில் இந்த கிழங்கு வறுத்துடலாம். உருளைக்கிழங்கை விட இது ரொம்ப சத்தானது, அதனால் இந்த கிழங்கு கிடச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டான இனிப்பு சுவையோட கூடிய சக்கரவள்ளி கிழங்கு நல்ல காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.